ஓம் கஜானனம் பூதகநாத சேவிதம் கபிதஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. ஓம் சரஸ்வதி நமஸ்துபியா வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷாமி சித்திர் பவதுமே சதா. ஓம் சகனவது சகனம் நொத்து சகவீரியம் கரவா வகை தேஜஸ் வினாவலிதவஸ்து மாவி திருசாவகை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் எனது குருமார்களுக்கு எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி மற்றும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். கன்னியா ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நன்மைகளை கன்னியா ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்தார். பொதுவாக சொல்லுவாங்க, பொதுவான ஒரு விதி இருக்குது, 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும் அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாருக்குங்கிற இது சாத்தியமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற சொந்த ஜாதகம் இருக்குது இல்லையா, அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அமையும். இது பார்த்திங்கன்னா இது ஒன்லி கோச்சாரம் மட்டும்தான். பதவி பறிபோகும் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், தடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா புதன் வீட்டுக்கு உங்களுக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது மிதன ராசி. அதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன். இப்போ குரு பகவான் புதனுக்கும் குருவுக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஒரு ஈகோ உண்டு. ஏன்னா 2 பேருமே பலன்களை கொடுக்கறதுல 2 பேருமே புத்திசாலிங்க தான். அப்போது 10ஆம் வீட்டில் 2 பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய புத்திங்கிறது தடுமாறும். வேலையில் முழு கவனத்தை வேலையில் செலுத்திருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்தமாரி அந்த வேலையை விட்டு வெளில வந்திருப்பீங்க. பயங்கர தடைகளை கொடுத்துருக்கும். வருமானம் இருந்திருக்கும். வருமானம் எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதில் எந்த குறைபாடும் இருந்திருக்காது. வேலையில் சின்ன ஒரு மனக்கவலை, மனக்குழப்பம், இந்தமாரி விஷயங்களை மட்டும்தான் குரு பகவான் தந்துக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு. அப்போது இனி வரும் காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். அதாவது உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் வீட்டிற்கு உங்களுடைய 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, 3 இடங்களை பார்க்கிறார். அதுவும் எப்படியாப்பட்ட பார்வையில் குரு உச்சமாகிறார். உச்சமான குரு உங்களின் 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ என்னங்க நடக்கும்? எங்களுக்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்? முயற்சிகள் வெற்றி உண்டாகும், படிப்புகள் நல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் படிப்பில் கவன சிதறல் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரியாகும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். காதலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காதல் செட் ஆகாது தான். இருந்தாலும் இந்த வர காலகட்டங்களில் காதல் கைகூடி வரும், படிப்பு நல்லா வரும், முயற்சிகள் நல்லா இருக்கும். 5ஆம் வீடு பூர்வீகம், குழந்தை, தொழில் எல்லாமே அற்புதமாக இருக்க போகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு சார், குழந்தை பாக்கியமே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே கைகூடி வர மாட்டேங்குது, எல்லாமே சரியாக போகுது உங்களுக்கு. இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா தடைகள் இருந்திருந்தாலும் அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சனி அங்கே இருந்தாலுமே குருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கார். அப்போது சனி பகவான் தன்னுடைய கெடுதல் பலனை செய்ய மாட்டார். குரு பார்க்கும் இடங்கள் பலமாகும். இப்போது சனி இருந்தாலுமே குருவோட பார்வை அங்கே படும்போது சொல்லிக்கிட்டு, இப்போ இடையில நிறைய பேர் சொல்லுவாங்க 7ல் சனி இருந்தால் கண்டகச்சனி,
கணவன் மனைவி உறவில் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இனிமேல் வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் பிறக்க போகுது. பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு முயற்சி, இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி நமக்கு வந்துட்டு சக்ஸஸ் கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம கவலைப்பட மாட்டோம். அதேமாரி உங்களுடைய முயற்சி சாணத்தை வந்து குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி வெற்றியாகுது. அப்புறம் என்னங்க வேணும்? நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பராக படிக்கலாம். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. கல்யாணம் ஆகிட்டு சார், குழந்தை இல்லை, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. கல்யாணம் ஆகிட்டு சார், கணவன் எப்படி சொல்கிறது, என் ஒய்ஃப் வந்து என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குது, எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். வேலை, இப்போ இது நாள் வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தது இல்லையா? இப்போ 2025 வந்துட்டு வேலையில் ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும், ரொம்ப தொல்லைகள் இருந்திருக்கும், கடன் ஏகப்பட்டது இருந்திருக்கும். கடன்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. கடன் சுமை அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே சரியாக போகுது. 11ஆம் இடத்துக்கு வருகிறார். மூத்த சகோதரர்கள் வழியில் நல்ல முன்னேற்றம். அவங்கக்கிட்டலாம் ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், இப்போ அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். உங்கள் அண்ணன் இருப்பாங்க, உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இனி வர காலகட்டங்களில் உங்கள் அண்ணன்லாம் வாண்டடாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்கள் தம்பி இருப்பாங்க, அதான் குடும்பத்தில் பொதுவாக அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். உங்களுக்கு எல்லா குடும்பத்தாரோட சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு சப்போர்ட் உண்டு, குடும்பத்தோட சப்போர்ட் உண்டு. பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி வரப்போகுது உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் வந்து எல்லாமே 2025 உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவே நடந்திருக்கும். அது எல்லாமே இப்போ பாசிட்டிவாக மாறப்போகுது. ஏற்றம் இறக்கம் மனிதனுக்கு வேணும். இந்த நவகிரகங்களுமே நம்ம பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. 10ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் கொடுத்தாலும், 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்தாலும், இப்போ 2026 உங்களுக்கு இது எல்லாமே சரியாக போகுது. எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆக போகுது உங்களுக்கு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? ஜம்முன்னு இருக்கலாம். நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எதுலேயும் வெற்றி தான். பயப்படாமல் செய்கிற வேலைகளில் முழு கவனத்தோடு, முயற்சியோடு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை நேசித்து செய்யுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. மேலோட்டமாக பார்க்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சரி. சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறீங்க, டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லாருமே டீ சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. அந்த கடையில் என்னென்ன விஷயம் நடக்குது, யார் யார் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுறவங்க. அதுமாரி வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா புதன் அங்கே உச்சம். கன்னி ராசிக்காரங்க தோக்குற மாரியே இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சில தோல்விகளையும் சில ஏமாற்றங்களையும் இருந்தாலுமே அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு அனுபவம் தான். எல்லாமே ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இவங்களுக்கு. ஜெயிக்க முடியாது இவங்களை. படிப்பு இல்லை சார் எனக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க அவங்க. எங்கே போகிறாங்களோ குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா குறுகிய காலகட்டத்தில் அதோடைய நுணுக்கங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க கன்னிராசிக்காரங்க. குடும்பத்தில் தான் அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்துட்டு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க. எதுலேயுமே சரி
பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு 1, 2 பேர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஒரு சார்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றில இருக்கிற நண்பர்கள்கிட்ட, மேனேஜர்கிட்ட, ஓனர்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறதால தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் ஏமாற்றங்கள். புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ காலகட்டம் எப்படி, நம்மளை சுற்றி மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே புரியும். அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. ஒருத்தவங்க பேச வராங்க உங்ககிட்ட அப்படின்னா என்ன பேச வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சிருவீங்க. உங்ககிட்ட யாரும் நேருக்கு நேர் நின்று பேச முடியாது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிரிகள் என்றைக்குமே முன்னாடி கிடையாது, பின்னாடி தான். உங்களை வந்துட்டு முன்னாடி விட்டு பின்னாடி தான் நிறைய பேசுவாங்க. பொறாமைகள், போட்டிகள், கண் திருஷ்டி, மெயினாக கண் திருஷ்டி இந்த கன்னிராசிக்கு உண்டு. காரணம் என்னன்னா அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய நடந்துக்கிற குணம் இருக்கு இல்லையா, அதை யாராலையும் கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்னே தெரியாது. ஆனால் ஷார்ப்பாக இருப்பாங்க. பேச்சுக்கள்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, முன்கூட்டியே பிளான் பண்ணிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுமாரி நடக்க போகுதா, சரி அப்போ நம்ம இப்போயே பிளான் பண்ணோம். குடும்பம் தான் இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். குடும்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு கணவன் மனைவிகளை வந்துட்டு எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது 2 பேருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து மாற்ற முடியாது, விதி. சொல்கிறதான் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுலேயுமே ஒரு முயற்சி செய்யுங்க, உத்வேகமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.